நன்றி ஆண்டவரே. அதிசயங்களை நடப்பிக்கிறவரே, புதிய காரியங்களை செய்கிறவரே, நாங்களுமே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அப்படி மகிமையின் பிரசன்னம் ஆமென் நம்மை முழுமையாக நடத்தும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யம் நமதில் கட்டப்படும்படியாக ஆமென் ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக கிறிஸ்துவுடைய அன்பை கண்டுகொள்ளும்படியாக இயேசுப்பாவுடைய அன்பை கண்டுகொள்ளும்படியாக ஓமைக்காடு அவரையே நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உமக்குள்ளே வளரணும் ஆண்டவரே, உமக்குள்ளே வளரணும் ஆண்டவரே, உமக்குள்ளே எல்லா ஆவிக்குரிய நிலைமைகளிலும் வளர வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் உமக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆவியின் கனி கொடுக்க ஆமென் ஆண்டவரே. ஓமை காட் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றம் ஆண்டவரே. ஓமை காட் ஹல்லேலூயா. ஓராபரவை கரா எங்களுக்குள்ளே கர்த்தர் நடத்துவீராக நடத்துவீராக. அல்லேலூயா. சோதரிக்கிறோம் சோதரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓ ஜீசஸ். தொடர்ந்து கர்த்தரை ஆமென் கரங்களை தட்டி ஆராதிக்க போகிறோம். கரங்களுடைய கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை இருக்கும்படியாக ஆவியானவர் எங்களை நிரப்புங்க. நிரப்பு ஆண்டவரே நிரப்பு ஆண்டவரே நிரப்பு ஆண்டவரே. Thank you Jesus. Oh Jesus. Amen. சொல்லுமா நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுமா அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. கைகளை தட்டி பாடலாமா? நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். சொல்லுமா அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லலாமா? நேற்றைய துயரமெல்லாம் இன்று சொல்லுமா நேற்றைய
மாத்திரமே எங்களை சுமந்து வருகிறது ஆண்டவரே. ஓ ரபோ ஷதலரபோ. நன்றி தகப்பரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ரஷகதலரபா. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஓ ரஷதலரபா. அப்பாட்டு கேளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்திலே நீர் எங்களை தாங்க போகிறீங்க அப்பா. எங்கள் தேவைகளை எல்லாத்தையும் நீர் சந்தித்து தர போகிறீங்க ஆண்டவரே. விசுவாசத்தோட சொல்லுவோம், நாங்கள் மீதி எடுக்கணும்ப்பா. நாங்கள் மீதி எடுக்கணும் ஆண்டவரே. ஓரா ஷகதலரபா. அப்பா, உமக்குள் இருக்கிற விசுவாசம் எங்களிடத்துல பெருகுவதாக ஆண்டவரே. ஓ ஷகதலரபோ ரபோ ஷகதலரபா. எங்க ஞானத்தை நம்பி இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நம்பி நாங்க வாழணும்ப்பா. நீர் காட்டுகிற வழியில நாங்க நடக்கணும் ஆண்டவரே. ஓ ரஷதலரபா. ஓ ரபோ ஷதலரபா. ஓ ரபோ ஷகதலரியந்தலரபா. ஓ ரபோ ஷதலரபா. உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு இன்னும் பலப்படுவதாக. எங்க நேரங்கள் உம்மோடு செலவிடுகிற நேரங்கள் இன்னும் அதிகரிப்பதாக ஆண்டவரே. அது அதிகரிக்க அதிகரிக்க எங்க வாழ்க்கையில பலன் கூடும் ஆண்டவரே. பலன் கூடுமே, பலன் கூடுமே, விசுவாசம் கூடுமே ஆண்டவரே. ஓ ரபா ஷகதலரலரபா. அப்பா, சூழ்நிலைகளை பார்த்த பயம் எங்கள்ல இருந்து நீங்கி போகுமே ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறதை நினைத்து அது உண்மையே களிகூற நீர் பண்ணுவீரப்பா. உம்மோடு நெருங்கணும் அப்பா. சொல்லுமா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான்
செய்ய போதுமானவர். அவர் தாமே கிரியை செய்யும்படியாக இந்த மாதம் முழுவதும் அவருடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கும்படியாக யாராகலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஆண்டவரே, Amen. Ora barabi karabishara. Sotram. Thank you, Jesus. Amen. Amen. Oh, Rabba Rabbi Karavishalaба. Oh, Jesus. Thank you, Jesus. Amen. Amen. Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Jesus. Oh, Rabba Rabbi Karavishalaba. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh my God. Oh Jesus. ஆமென். நாம் அப்படியே எழும்பி நின்று 23வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நின்று ஆமென். அவர் நம்முடைய பிரதான மீட்பராக இருந்து நம்மை நடத்த போகிறார். 23வது சங்கீதம். அவன் ஸ்தோத்திரம். கர்த்தர் என் மீட்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தீற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தீற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு பாடலில் சில அடிகள் பாடும்போது கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை எடுக்கப்படும். ஸ்தோத்திரம். கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்க
எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளையிலும் கூட இந்த மாதத்தின் முதல் நாளில் காலை நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வெறும் கையோடு கூட வராதபடிக்கு உம்முடைய வேத வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் கடந்து வர கத்த கிருபை செய்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர்தாமே பெருக பண்ண செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, முதலாவது இருந்ததான அடையை ஸ்தோத்திரம் எலியா தீர்க்கதரிசிக்கு சாரிபாத் விதவை கொடுத்த போது பஞ்சம் தீருகிறது வரை எண்ணெயும் மாவும் குறைந்து போகாதபடிக்கு நடத்தினது போல இந்த நாட்களில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எந்த குறையும் வராதபடிக்கு நீர்தாமே அன்றன்றுள்ள ஆகாரத்தை, அன்றன்றுள்ள தேவைகளை சந்தித்து கர்த்தர் வழி நடத்துவீராக. இசப்பாமுக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்ய பலத்தையும் கிருபையும் கொடும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்தில் இருக்கிறது. தேவன் தாமே இந்த நாட்களில் ஆசீர்வதித்து நெருக்கத்தில் கடன் பிரச்சனையில் இருக்கிறுடைய கடன்கள் மாற்றப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்தும் அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலுகி பெருக பண்ண செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்திலே நிலைத்திருக்கிறவர்கள், அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களை கர்த்தர் செழிக்க பண்ண செய்வார் என்று சொல்கிற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரிலே மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ண செய்வார். ஆமென், அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தர் ஏறி இருக்க பண்ண செய்வார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனை உருவாக்கினவர் தேவாதி தேவன். அவர்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியுமே தவிர வேறு யாருமே ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேடுகிற பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அவர் நம்மை உயர்த்த போதுமானவர். ஆமென், ஸ்தோத்திரம். உயரமான இடங்களில் அவர் ஏறி இருக்க பண்ண செய்வார். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதமே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம். ஸ்தோத்திரம். முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிஷா
அழைத்து நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை கையில் எடுத்துக்கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். எலிஷா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், எலியா கர்த்தருடையதான வார்த்தையின்படியாக, ஆமென், அல்லேலூயா, கர்த்தர், ஆமென், ஒரு மனிதனை ராஜாவாக மாற்ற விரும்புகிறார். இவர் ராஜ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. ஆமென், ஆமென். தாவீதுடைய வம்சத்திலே வந்தவன் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். தாவீதுடைய குமாரன் அல்ல, குமாரனுடைய குமாரனும் அல்ல. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம், நீ ஒரு தைல குப்பியை, ஆமென் ஸ்தோத்திரம், எடுத்துக்கொண்டு நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவன் சகோதரரின் நடுவில் எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையில அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, ஆமென் ஸ்தோத்திரம், தாமதம் இல்லாதபடிக்கு கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போய் என்றான். ஆமென், அல்லேலூயா. ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு பாருங்க. அவன் ஸ்தோத்திரம், நிம்சியின் மகன், அவன் அவனை, அவன் யெகூவை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, சகோதரர் மத்தியில அவனை, அவன் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்துல அவன் ஸ்தோத்திரம், கர்த்தர் தாமே அவர் ஆமென் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ண செய்கிறவர் இந்த அபிஷேகத்தினாலே நிரப்புவார். ஆமென். அவர் கனப்படுத்துகிற தேவன். ஆமென். எந்தெந்த இடத்துல ஆமென் சொல்றோம், ஐயோ நான் இவ்வளவு நாள் இயேசுவை ஆமென் ஆமென் ஆராதிக்கிறேன், ஆமென், இது அவன் எதிர்பார்த்த ஒரு காரியம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதனை உயர்த்துவது எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அல்ல. ஆமென். நானும் நீங்களும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் தாமே இதே சமூகத்தில், சமுதாயத்தில், ஆமென், இதோ சகோதரர் மத்தியில் கர்த்தர் உயர்த்தும்படி அவருடைய அபிஷேகத்தினாலே அவர் நிரப்புகிறவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லுங்க, யாரும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்த நினைத்திருக்கிற காரியத்தில் யாரும் தடை பண்ண முடியாது. ஆமென். எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அவர் கிரியை செய்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்த பார்க்கலாம். அவர் நல்ல தேவன். ஆமென், அல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, எல்லார் மத்தியிலையும் நானும் ஒரு சாதாரண மனிதனாகவே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கங்கள் வருகிறது, என்னுடைய வாழ்க்கையில் நின்ற அவமானங்கள், அவன் இப்படிப்பட்ட காரியத்திலே தான் வாழ வேண்டுமா? ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே கர்த்தர் உயாமேன் கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தரை விட்டு தூரம் போகாதபடிக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகாதபடிக்கு, ஆராதனைகளை விட்டு தூரம் போகாதபடிக்கு, ஜெபத்தை விட்டு தூரம் போகாதபடிக்கு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால வேதம் சொல்லுகிற பாருங்க, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே உயர்த்த போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. ஆமென். தாவீதை கூட, தாவீது கர்த்தரை ஆராதிக்கிற துதிக்கிற ஒரு தேவ மனுஷன். ஆமென். ஆடுகள், நமக்கு தெரிந்த சம்பவம், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான தாவீதை கர்த்தர் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ண செய்தார்.
ஆமென். அதே மாதிரி தான் அவன் சொத்துறோம். இதே அவன் சொத்துறோம். அவன் யெகோவை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவன் ஏறி இருக்கும்படி அவர் செய்கிறார். அவன் அதில் 6, 7 ஆகிய வசனத்தில் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் ஆமென். ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். பாருங்க, என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியுடைய இரத்த பலிகளையும். ஆமென், ஆமென். பாருங்க, அவன் மீது காணப்பட்டதான அபிஷேகம் என்ன? ஆகாப்புடைய குடும்பத்தை அவன் சொல்றோம். அவன் தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய பிள்ளைகளை அழித்துக் கொண்டிருந்த ஒரு ராஜா. ஆமென். அவரை அழிக்கும்படியாக கர்த்தர் இஸ்ரவேலை இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். வேதம் சொல்கிறது 13ஆவது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளில் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலமுதி யெகோவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான், அறிவிக்கிறான். அபிஷேகம் பண்ணி இவன் தான் ராஜா என்று சொல்லி அறிவிக்கிறான். ஆமென். கர்த்தருடைய மனதில் இருக்கிற பாருங்க, அவனை ராஜாவாக மாற்றுவதற்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்கு ஒரு நோக்கம். இன்னொன்னு, கர்த்தருடைய சித்தத்தை இவன் செய்யணும். அவருடைய விருப்பத்தை என்ன செய்யணும்? செய்து நிறைவேற்றணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் உயர்ந்த இடங்களில் வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தரிடத்தில் மொர்தெகாய் சொல்லும் போது அவன் யூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிறது. அவன் சொத்துறோம். அந்த கலக்கத்தின் மத்தியில் அவன் சொத்துறோம் எஸ்தரிடத்தில் அவன் மொர்தெகாய் சொல்லுகிறான், உனக்கு ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உனக்கு அப்பா அம்மா ஒன்றும் கிடையாது, இவன் தான் சிறு தகப்பன், இவன் தான் எடுத்து வளர்க்கிறான். அவன் சொல்லுறோம், மொர்தெகாய் தன்னுடைய சிறிய மகளாக்கிய எஸ்தரை ராஜாவாக மாற்றுவதற்கு அவன் சொல்லுறோம். ராஜா அவன் சொல்லுறோம் மனைவியை தேடுகிற நேரத்தில் ராஜஸ்திரியை தேடும் போது இவளும் அவன் சொல்லுறோம் அந்த கூட்டத்தில் சேர்க்கப்படுகிறாள். இப்போ அந்த பெரிய கூட்டத்தில் எஸ்தரை ராணியாக அவன் தெரிந்தெடுக்கிறான். இப்போ ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது கர்த்தருடைய பிளான் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. யூத குலத்தில் ஒரு கலக்கம் வரும் என்று சொல்லி தெரியுமா? தெரியாது. இப்படி ஒரு பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி தெரியுமா? தெரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது பிரச்சனை வந்ததான நேரத்தில் மொர்தெகாய் சொல்கிறான், இந்த ராஜ மேன்மை ஆமென் சொத்துறோம் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நீ அதை பயன்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. இல்லைன்னா கர்த்தர் இன்னொருவரை எடுத்து பயன்படுத்துவார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடவே செய்யாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடனே சொல்கிறோம், உபவாசம் பண்ணி சட்டத்தை மீறி அவள் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன். ஆமென், ஆமென். அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது தடைகளை மீறி அவள் கடந்து போனால் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆமென், 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 ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் யெகோவை குறித்து ஒரு நோக்கம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாப் ஆமென் ஸ்தோத்திரம் எவ்வளவோ தீங்கு செய்திருக்கிறான். இனிமேல் அந்த குடும்பங்களை வைக்க கூடாது. இது கர்த்தருடைய பிளான். ஆமென். இந்த விருப்பத்தை அவன் சொல்லுகிறான். நீ எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாய்? நீ எதற்காக உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறாய்? அவன் சொல்றோம் அந்த மேன்மையை அறிந்து அதன்படியாக செயல்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா.
அப்ப கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் உயரமான இடங்களில் ஏறி இருக்க பண்ண செய்ய போகிறார். அவர் செய்யும்போது அவர் கொடுத்த கடமைகளை செய்யணும், இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமேன். நம்ம செய்யாதபடி இப்ப நான் சொத்துறோம். கர்த்தர் என்னை உயர்த்தி விட்டார். சகோதரர் மத்தியில் இந்த மாதத்தில் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி இந்தந்த காரியம் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். சொல்றோம், இந்த பொறுப்புல கர்த்தர் தந்த பொறுப்பு அல்லவா, கர்த்தர் கொடுத்ததான வேலை அல்லவா, அதை நம்ம செய்ய 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 கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணுவாரு, உயர்த்திட்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அவருடைய சித்தத்தை செய்கிற நேரத்தில் சில தடைகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் நம்மை அபிஷேகம் பண்ணினவர் அவைகளை எல்லாம் மேற்கொள்ள கட்ட கிருபை செய்வார். ஆமென், அல்லேலூயா. பேதுருவிடத்தில் கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பேதுருடைய வாழ்க்கையில ஊழியர் செய்யும் போது, சபை கட்டும் போது எத்தனையோ பிரச்சனைகள். ஆமென். சிறைச்சாலைக்கு போகிறோம், சொத்துறோம். ஜனங்கள் மத்தியில் பல அவமானங்கள், நிந்தைகள். சொத்துறோம். ஆனா கர்த்தர் சொத்துறோம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினபடினால சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் தானே திறந்தது. ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தந்திருக்கிற உயர்த்தும் போது சகோதரன் மத்தியில் சொல்றோம், கர்த்தர் உயரமான ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ண செய்யும் போது அந்த அபிஷேக தைலத்தை நமக்கு ஊற்றுகிறபடினால நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற கிருபைகளையும் தருவார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆமென். யெகோவா பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனத்தில் ஆகாபின் குமாரன் யோராமை அவன் அழிக்கிறான். ஆமென். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30 to 37 வரை பார்த்தீங்கன்னா யெசபேலை அவன் அழித்து விடுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1 வசனமும் 7வது வசனமும் ஆகாபின் 70 குமாரர்களை அவன் அழித்து விடுகிறான். சத்துரம். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 20 to 28 வரை சத்துரம். பாகாலின் சிலை, பாகாலின் பணிவிடைக்காரர்களை எல்லாம் அவன் என்ன செய்கிறான், அழித்து விடுகிறான். எல்லா கிரியைகளையும் என்ன செய்கிறான், அழித்தபடினால வேதம் சொல்லுகிறது. சத்துரம். 2 ராஜாக்கள் 10:30 4 தலைமுறை மட்டும் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஏறி இருக்க பண்ண செய்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகோதரர் மத்தியில் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி உயரமான இடங்களில் ஏறி இருக்க பண்ண செய்ய போறார். ஆமென். சொல்றோம், கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை தேடுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம். சொல்றோம், வேதம் சொல்லுகிற பாருங்க, கர்த்தர் தாமே ஒரு மனிதனை அவர் உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறு பிள்ளைகளாக காணப்பட்டால் கூட கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை உயர்த்துவார். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். சாமுவேல் என்றும் சொல்லுகிற பிள்ளையாண்டான் அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக காணப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப குறைவாக காணப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல
அவருடைய வார்த்தையினாலே பிழைக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு வைங்க, அவன் சுத்திரும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருக்காது, அற்புதங்கள் நடக்காது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக காணப்பட்டது. அந்த நாட்களிலே தான் அவன் சாமுவேலை அவருடைய தாயார் பணிவிடை செய்வதற்கு, அதாவது பொருத்தனை பண்ணினபடி தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறார், தேவாலயத்திலே அவள் விட்டு விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பொருத்தனை பண்ணினபடி அவன் சொல்ற கர்த்தரிடத்தில் சொன்னபடி நம்ம செய்தோன்னு வைங்க. அன்னைக்கு பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்காக பணிவிடை செய்வதற்கு அனுப்புவதற்கு அநேகர் யோசிக்கிறாங்க. இப்போ பணிவிடை செய்கிறன்னு சொன்னால் வெறும் பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல, நிறைய பணிகள் இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம சபையில் வந்து அதை சர்ச்சை க்ளீன் பண்ணுகிறார்கள். சுற்றிலும் பல காரியங்களை செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைத்தோன்னா எல்லாரும் கூடி அதில் செயல்படுகிறார்கள். கர்த்தருடைய காரியம் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு இதெல்லாம் கர்த்தருக்கு பணிவிடை செய்வது. ஆமென். அல்லேலூயா. அவன் உண்மையா பணிவிடை செய்கிறவங்களை கர்த்தர் பார்ப்பார். ஆமென். சிலர் எல்லாருக்கும் ஒப்பனையாக வந்து நிற்பாங்க, அதையும் கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. உண்மையாக கர்த்தருக்கு அவன் பணிவிடை செய்ததான நேரத்தில் ஒப்பு கொடுத்த போது, தேவாலயத்தில் அவன் ஏரிக்கு கீழாக இருந்து பணிவிடை செய்த போது கர்த்தர் அவனை அழைக்கிறார், அவனோடு பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. 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 சில பெற்றோருக்கு பாருங்க, பிள்ளைகள் ஆலயத்தில் போய் பணிவிடை செய்வதற்கு கோமா வரும். சும்மா போய் ஆலயத்துக்கு போகிறோம், சும்மா சர்ச்சில் போய் இருக்கிறான், சொல்றோம் சர்ச்சில் போய் இருக்கிறான். சில பெற்றோர்கள் பாருங்க, ரெட்டிப்பான சந்தோஷம் அடைவாங்க. என் பையன் என் பிள்ளை சர்ச்சில் பணிவிடை செய்கிறதே, தேவ பணியை செய்கிறதே, சந்தோஷப்படுவாங்க. சத்துரும். இங்க பாருங்க, பணிவிடை செய்தபடினால கர்த்தர் அவனை அழைத்து தேசத்துல உயரமான இடங்களில் ஏறி இருக்க பண்ண செய்கிறார். எப்படி ஏறி இருக்க பண்ண செய்கிறாரு? வேதத்தில் வாசித்தோம் என்று சொன்னால் சத்துரும் 1 சாமுவேல் 7:6 வாசிக்கிறோம். மிஸ்பாபிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை அவன் நியாயம் விசாரிக்கிறவனாக இருக்கிறான். ஆமென். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறான். உலகம் அறியும்படி சோத்திரம் சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 58:14 அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. ஆமென். கர்த்தர் என்ன செய்வாரா? பூமியின் உயர்ந்த இடங்களில், முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால விலைக்கு உன் வழிகளின்படி நடவாமல், உன் வழின்னு சொன்னா உன் மனம் போல நடக்காதபடிக்கு, உன் விருப்பம் போல நடக்காதபடிக்கு சோத்திரம் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி, அது மகிமையுள்ள நாள். ஆமென். விளையாடுகிற நாள் அல்ல. சோத்திரம் மகிமையுள்ளதான அந்த நாளை கனம் பண்ணுகிறவருடைய குடும்பங்களை வேதம் சொல்லுகிறது, உயரமான இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ண செய்வேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் சகோதரர்கள் மத்தியில் இந்த தேசத்தில் சுத்திரம் அவர் ஏறி இருக்க பண்ண செய்ய போறாரு, உயர்த்த போறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய போறாரு. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தேவ சமூகத்தில் ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதான பொறுப்புகள் இல்லை, அவர் தாமே
ஏறி இருக்க பண்ண செய்கிறவர். அதை உதாசீனம் பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரா, அவர் ராஜாவாக மாற்றுகிறாரா, அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென், ஸ்தோத்திரம். காரணம், அது அவராலே வருகிற அபிஷேகம், நாம் தேடி போனதல்ல. ஆமென். அவரே கிரியை செய்கிறவர், அவரே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிற தேவன். தேவன் தாமே இந்த நாட்களில் ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் ஏறி இருக்கும்படி உயரமான இடங்கள் இல்லை, உயரமான இடங்கள் இல்லை, உன்னதமான நிலைமையில் அவர் வைக்க போறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. தேவாபியானவரே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே ஒவ்வொருவரையும் உம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தே தாமே இந்த நாட்களில், இந்த மாதத்தில் ஆமென் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி நீ உயர்த்த போறீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமையுள்ளவரே, அன்பின் தீபமே, இந்த 9வது மாதத்து முதல் நாளில் கர்த்தாவே நீர் கொடுத்ததானே வாக்குத்தத்தங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதாமே சகோதரர்கள் மத்தியில் பூமியின் உயர்ந்த இடங்களில் தம்முடைய பிள்ளைகளை ஏறி இருக்க பண்ண செய்ய போறீங்கப்பா. உம்முடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. கர்த்தாவே, இந்த நாட்களில் சபையை ஆசீர்வதியும். தேசத்தில் உம்முடைய கிருபை இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே கர்த்தர் ஜெயமாக நடத்தும் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிறவர். ஆமென் ஆண்டவரே. தடைகளை மாற்றுகிறவர். ஒவ்வொரு நாட்களிலும் உம்முடைய கிருபையினால ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து என் கர்த்தர் வழி நடத்துவீராக. உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் நம்மோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.